ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்து இது 11வது வாரம் வந்துட்டேன். நான் ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபமும் அது கூட சேர்ந்து வேல்மாறல் பாராயணமும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 25% இருக்குது. அந்த 25%ஓட வேலை தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையை அந்த முருகர் தான் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். வேறு வழி கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. அதனால் முருகர் தான் பார்த்து முடித்து வைக்கணும். அவர் முடிக்கிற வரைக்கும் நான் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு இந்த தீபம் போட போட ரொம்ப நல்லாவே இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. அதனால் வெற்றிலை தீபம் என்னால் முடிகிற வரைக்கும் போடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும்னு நினச்சி ஆரம்பித்தனோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் நான் விடுறதா இல்லை. நல்லாவும் இருக்குது இந்த பூஜை பண்ணுறது. இப்போ நிறைய பேர் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறாங்க. நிறைய பேருக்கு சக்ஸஸும் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த வெற்றிலையோட ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன், இது ஒரு மருத்துவத்துக்கு சமமான ஒரு பச்சிலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தெய்வீகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறியிருக்கு இப்போது. அதாவது ஆன்மீகத்தில் வெத்தலைப்பாக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே இப்போ அதே வெத்தலைப்பாக்கு இந்த வெத்தலை விஷயந்தான் ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு. நிறைய பேர் வெற்றிலை தீப வழிபாடுன்னு வீடியோ போடுறாங்க. நானுமே யூடியூப்பில் பார்க்குறேன். அது வீடியோவுக்காக போடுறோமோ இல்லையா, ஆக மொத்தத்தில் இது நல்ல பாசிட்டிவாக இருக்குது. நிறைய சக்ஸஸும் ஆகுது. கண்டிப்பாக யாருக்காவது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் நைட்டில் கூட போட்டுக்கலாம். சீக்கிரமாக, அதாவது ஈவினிங்கில் போட்டுக்கலாம். இருந்தாலும் இது வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகாத ஹோம்மேடாக வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க இருக்கட்டும், சரி வீட்டிலேயே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த வெற்றிலை தீப வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. நல்லா சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டராக அது பிரதரான்னு தெரியல. வராகி அம்மன் ஃபோட்டோ வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கடவுளுமே நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அதாவது வராகி அம்மன் படத்தை வீட்டுக்கு வாங்கி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். எந்த தெய்வமும் நம்மளை ஏன் என்னை பூஜிக்கிறேன்னு கேட்கவும் மாட்டாங்க. நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம அந்த படம் வச்சு பூஜை பண்ண அவங்களே நமக்கு வழிகாட்டுவாங்க. இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்காக ஒரு எண்ணமே வரும். அதனால் படம் வாங்கி வச்சு பூஜை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாத மனசில் தான் நம்ம பூஜை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா அதை நம்ம யாருக்காகவும் நம்ம மாற்றிக்கக்கூடாது. ஏன்னா நம்பிக்கை தான், பக்தின்னாவே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது செய்யுங்க. யார் சொல்லியும் அதை மாற்றிக்கவும் வேண்டாம். ஏன்னா எந்த தெய்வமே ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, உக்கிரமாக இருக்கிற தெய்வத்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னை கேட்டால். ஏன்னா மனுஷங்களே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. தெய்வம் மட்டும் என்ன நமக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட போகிறாங்க? ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சு வழிபடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வராகி அம்மன் ஃபோட்டோ இல்லை. ஆனால் நான் மாதம் மாதம் பஞ்சமி தேதி அன்றைக்கி வராகி அம்மன் போய் பார்த்துட்டு தான் வரேன். நான் எப்படி கோவிலுக்கு போய் பூஜையை செஞ்சுட்டு வருவேன்னா, 2 நெய் விளக்கு ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் மாலை, அரளிப்பூ 1 முழம், 2 லெமன் வாங்கி 1 லெமன் அம்பாள்கிட்ட வச்சுடுவாங்க. 1 லெமன் நம்ம கையில் கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட நான் 1 வருஷமாக வராகி அம்மனுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த கோயிலுக்கு. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக பலன் நம்ம அந்த அம்மாவை தேடி போனோம்னாக்கா நமக்கு என்ன தேவையோ அந்த அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை இது எப்படி சொல்கிறது, இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிற ஒரு ஆஃபீஸர் மாதிரி அவங்க. நமக்கு ஏதாவது ஒரு குறைகள் கண்டிப்பாக இது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டிங்கன்னா போதும், அந்த அம்மா உடனே நமக்கு முடித்து கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய 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 விஷயம் என்னென்னா, உண்மையாக இருக்கணும். நம்ம நமக்கே தெரியாது, நம்ம ஏதாவது தப்பு கூட செஞ்சுருப்போம் அந்த விஷயத்தில். ஆனால் அந்த அம்மா மட்டும் உண்மையாக போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கடந்த 1 வருஷமாக நான் போயிட்டு தான் இருக்கேன் அந்த கோயிலுக்கு. இப்போ கூட வீடியோ புதன்கிழமை தான் பேசிகிட்ருக்கேன். ஒரு 7 மணிக்கிட்ட பேசுகிறேன். அதுக்குள்ளவே நான் வராகி அம்மன் பார்த்துட்டு வந்துட்டேன் பஞ்சமி அன்னைக்கு. அதனால் நீங்கள்
தயக்கம் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க உங்களை. நீங்கள் தைரியமாக பூஜை பண்ணுங்கள். பக்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்றது என்னோட நம்பிக்கையில் சொல்லுவேன். எதுவுமே நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு யாருமே யாருக்குமே சொல்லவும் கூடாது. அது அவங்கவுங்களுக்கு பக்தின்றது அவங்க மனசை பொறுத்து தான், அந்த நம்பிக்கையை பொறுத்து தான், அவங்களோட தேவையை பொறுத்து தான். நான் இந்த அம்மனை கும்பிடணும், எனக்கு இது தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் நடந்துடும். அதனால் தைரியமாக செய்யுங்க. இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா யாருமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம மனசார செய்கிறோம்னாக்கா அது எல்லாருக்கும் போய் சேரும்போது தான் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை எனக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு 2-3 வீடியோஸில். இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்து என்ன எண்ணங்கள் எனக்கு பக்தியில் தோணுதோ என்னோடய அனுபவபூர்வமான உண்மையை வந்து உங்களோட நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகாது, சீக்கிரமே முடிஞ்சிடும். ஏன்னா இன்னும் நான் ட்ரை பேடு வாங்கலை. ட்ரை பேடு வாங்கி வச்சேன்னா கொஞ்சம் நேரம் போகும். இப்போ நான் வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போது 2 பதிவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த நெய் தீபம் இருக்குது இல்லையா, துவரம்பருப்பு விளக்கு, இந்த விளக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த துவரம்பருப்பு விளக்கு. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த விளக்கு போட்டிங்கன்னா இதுவுமே நல்ல சக்ஸஸை தான் கொடுக்கும். வெற்றிலை தீபத்தோடு இந்த விளக்கும் சேர்த்து ஏற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தீபம் தான் இந்த நெய் தீபம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து கோவிலில் வந்து வெற்றிலை தீபம் போடுறாங்க, முருகர் கோயிலில். எனக்கு தெரிஞ்சு வெற்றிலை தீபம்ன்றது வீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோவில்லையும் போடுறாங்க, பட் ஆனால் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வந்த உடனே அவங்க வந்து எடுத்து போட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா நல்லா நின்று நிதானமாக எரியும், நமக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் வீடு. அதனால் கோவிலில் வந்து 6 விளக்கு ஏற்றுறாங்களே அது ஏற்றலாம். ஆனால் வெற்றிலை தீபம் வந்து வீட்டில் தான் போடணும் நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் வீட்டில் போடுறாங்க, சில பேர் கோவிலில் வந்து ஏற்றுறாங்க. அது என்னமோ எனக்கு சரியாக படலை. உங்களுக்கு என்ன தோன்றுறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.